and welcome back to Melile Magic. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா நான் நேத்திக்கு தஸ்த்கர் பஜார் இங்க வந்து பெங்களூர்ல காந்தி நகர்ல ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு இருக்கு மே 28th ல இருந்து ஜூன் 3rd வரைக்கும். அத நான் நேத்திக்கு நான் போயிருந்தேன், சுத்தி பார்த்துட்டு வரலாம், ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. அவங்க பயங்கரமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ். நான் அங்க வந்து ஷூட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் லாஸ்ட்ல ஆட் பண்ற ஒரு குட்டி சீக்வென்ஸ் மாதிரி. நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், ஒண்ணுமே வாங்க வேணாம்னு போயிட்டு அங்க இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு விட்டுட்டு வரவே முடியல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதை வந்துட்டு டெஃபினட்டா வந்து வாங்கணுன்ற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். ஒன்னொன்னு ஒரு மெட்டீரியல்ல நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் அங்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, கேர்ள்ஸுக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன் தான். என்ன அப்படின்னா அங்க இருந்த சப்பல்ஸ். ஓகே, இது வந்து வாங்கினேன், இது இன்னும் போடல, ஸோ அதனால நான் கையில எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து வாங்கினேன், இந்த பிரிண்ட் வந்து சூப்பரா இருக்குன்ட்டு என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இது வாங்கினேன். எனக்கு இந்த மஸ்டர்ட் எல்லோ கலரும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, என்கிட்ட இந்த கலர்ல எதுவுமே இல்லை, ஸோ நான் அதுவும் வாங்கினேன். தென் தேர் வாஸ் ஒன் மோர் வித் பாயல். ஓகே, கொலுசு அதுலயே இருக்கிற மாதிரி சல் சல்னு ஒரு சவுண்ட் வந்துட்டு இது இன்னொரு ஒரு செட்டு. ஸோ திஸ் வாஸ் ஆல்சோ நைஸ். ஸோ நான் இதுவுமே வாங்கினேன். இது வந்துட்டு 650 ஒன்னு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வந்து when you go to exhibitions பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொல்லுவாங்க, பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்க வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பார்கெயின் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்துட்டு ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி ஆத்தென்டிக்கா இருந்தது. இது சும்மா நம்ம வந்து ஜீன்ஸ் கூட டாப்ஸ் கூட எல்லாம் கூட நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோ வந்து இது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அங்கேயே ஸ்டோர்ல, ஸோ நீங்க போய் கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. இது நான் காமிச்சேன்ல, இதுவுமே அதே மாதிரி தான், கேஷுவல் வேர்க்கும் நல்லா இருக்கும், சாரீஸ் கூடயும் நல்லா இருக்கும். நீங்க ஒரு லினன் சாரியோ காட்டன் சாரியோ கட்டிட்டு போறீங்க அப்படின்னா வித் மினிமல் ஜுவல்லரி இந்த மாதிரி நீங்க வந்து போட்டு போனீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து அகெயின் ஃபார் த பிரிண்ட் I just got this, and design ஒரு மாதிரி கொஞ்சம் சிம்பிளாவும் டிஃப்ரெண்டாவும் நல்லா இருந்தது. So this is another one. Then வந்து இது வந்து என்னோட சப்பல். எனக்காக பர்சனலா நான் வாங்கிக்கிட்டது வந்து இவ்வளவுதான், 2 சாண்டல்ஸ் தான் நான் வாங்கினேன், பட் வீட்டுக்காக நிறைய வாங்கியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் என்னடா அப்படின்னா, நான் வந்துட்டு குக்வேர் கொஞ்சம் தேடிட்டு இருந்தேன். ஓகே, ஐ வாண்ட் டு லைக் எக்ஸ்பேண்ட் மை குக்வேர் கலெக்ஷன் அப்படின்னு. அப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். யூஸ்வலி நான் வந்து இந்த அயன் நிறைய யூஸ் பண்ணுவேன், அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்றேன். ஓகே, நான் ரெண்டுமே அயன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்துட்டு மேஜர்லி எங்க அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ணது, அதெல்லாம் தான் நான் வந்து எப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நானா வந்துட்டு லைக் தோசை தவா, தென் சும்மா ஸ்டீமர் அந்த இது இருக்கிற மாதிரி அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரம் இண்டஸ் வேலி. அதுவுமே ஒரு நல்ல பிராண்ட் தான். பட் எஸ்டர்டே ஐ எக்ஸ்ப்ளோர்ட் ஒன் மோர் ஃபென்டாஸ்டிக் கலெக்ஷன். இது வந்து மணிப்பூர் சைட்ல வந்துட்டு இட்ஸ் கால்ட் பிளாக் ஸ்டோன் பாட்டரி. ஓகே, அவங்க வந்து நம்ம ஊர்ல இந்த கல் சட்டி இருக்கு இல்லையா, அது மாதிரி வந்து அவங்க ஊர்ல பிளாக் ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோன் வந்து இடிச்சு பவுடர் பண்ணி அது ஒரு கிளே ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணி தென் தே ஆர் மேக்கிங் வெசல்ஸ் அவுட் ஆஃப் இட். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பாக்கிறதுக்கே ஏஸ்தட்டிக்காவும் சூப்பரா இருந்தது. அதுல ஃபர்ஸ்ட் என்னோட ஹைலைட்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் வந்து ஏதோ இந்த அலாவுதீன் பூதம் மாதிரி விளக்கு மாதிரி இருக்குல்ல, அது. இது வந்து டீ பாட், ஆக்சுவலா டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருந்தது. திஸ் வாஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் ஆல். இதுக்குள்ள வந்துட்டு சி you can brew coffee or tea for 2. இது வந்துட்டு டைரக்டா ஸ்டவ் மேலேயே வைக்கலாமா. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஓரளவுக்கு வெயிட் இருக்கு. பட் they say இது வந்து it doesn't depend on the weight or the thickness of the like you know product. இது வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த்தே வந்து depends on the soil, அந்த ஸ்டோன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு காட்டிட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு நான் இன்னும் இதை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஐ ஜஸ்ட் காட் இட் லாஸ்ட் நைட். அண்ட் இன்னைக்கு காலையில சீக்கிரமா வீடியோ எடுத்துட்டு போட்டுட்டா மேபி லைக் நீங்களாவும் போய் பெங்களூர்ல இருக்கிறவங்க கேன் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ 3 more days I think, like Saturday, Sunday until June 3rd you still have the exhibition running. So please go and check out. நீங்க பெருசா பர்ச்சேஸ் பண்றனாலும் கண்டிப்பா போய் பாருங்க. there are a lot of varieties. எஸ்பெஷலி நம்ம வந்து இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். நம்ம வந்துட்டு ரொம்ப இந்த இப்ப கூட நிறைய இந்த மொராக்கன் ஸ்டைல் அந்த மாதிரி ரொம்ப அங்க இருக்கிறத ரொம்ப நம்ம நிறைய பேசுறோம். நம்மளோட இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், நம்மளோட இந்தியன் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. டூ செக் அவுட். உங்களுக்கு க்ளோதிங் ரொம்ப பிடிக்கும்னா ஃபேப்ரிக்கும் நிறைய விற்கிறாங்க மெட்டீரியல், அதுவும் நல்லா இருக்கு. ஸோ கமிங் பேக் டு இந்த ஸ்டோன், இது வந்துட்டு சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு?
ஸோ இட்ஸ் லைக் நம்ம ஸ்டோன் கல் சட்டியும் இல்லாம நம்ம மண் சட்டியும் இல்லாம ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சவுண்ட் வருது, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட். நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இங்க சுடாம இருக்கிறதுக்கு, ஸ்டோன்னா சுடாம இருக்கிறதுக்கு பேம்பு வந்துட்டு இங்க வந்து பின்னிருக்காங்க சுத்தி ஹேண்டில்ல. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. மேல வந்துட்டு இந்த ஹேண்டில் குடுக்குற மாதிரி இது அந்த மாதிரி நிறைய இருந்தது. திஸ் வாஸ் வெரி கியூட். ஸோ ஐ வாண்ட் டு ஆட் இட் டு மை கலெக்ஷன். இது வாங்கினேன். தென் இன்னொரு ஒரு ஃபேவரட் வந்து ஐ வாண்டட் டு ஹாவ் லைக் கிரேவி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் இன்னொரு ஒரு பாத்திரம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஐ காட் திஸ். Okay, this is also quite big enough, and if you know me, I make a lot of soups. So in the slow cooking la எனக்கு நிறைய நேரம் சூப்பை வந்து கொதிக்க வச்சு ஸ்லோ குக் பண்ணது அப்படின்னா I like it a lot. So அதுக்கு இது மாதிரி எனக்கு ஒரு வேணும்னு இருந்துச்சு. So I thought of getting it. இது கொஞ்சம் pricier sideல தான் சொல்றாங்க for the cost of it, and of course they have transported it from Manipur to இங்க. They also said அவங்களுக்கு வந்து ஸ்டோர் இங்கே இருக்கு. தமிழ்நாடுல எல்லாம் கூட Zishta அப்படின்னு ஏதோ ஒரு பேஜ்ல they are selling their இது கூட அப்படின்னு சொன்னாங்க. இந்தியால தமிழ்நாடுல கூட ஸ்டோர் இருக்காமா. மேபி நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது என்ன லிங்க்னு நேற்றுக்கு அவங்க எனக்கு சொன்னாங்க. Then they also have their own Insta page from Manipur. நான் அதையுமே வந்துட்டு நான் உங்களுக்கு டேக் பண்ணி கொடுக்குறேன். இதெல்லாம் கொஞ்சம் 1000 மேல 2000 மேலன்னு தான் சொல்றாங்க. They said 1900. அப்புறம் அந்த பாட் வந்து was 2800 900 something. பட் நீங்க as usual bargain பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு bargain பண்ணலனா you will not get the right product, or neither you will find the என்ன சொல்றது பட்ஜெட்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் பார்க்க முடியாது. ஸோ டோன்ட் ஃபர்கெட். உங்களுக்கு பார்கெயின் பண்ண வராதுன்னா பார்கெயின் பண்ற யாரையாவது கூட கூட்டு போயிடுங்க. ஸோ த மோர் யூ நெகோசியேட் த பெட்டர் யூ கெட் இட் ஃபார். அதனால அதுவும் பண்ணுங்க. இது வந்து இன்னொரு ஒரு கியூட்டான செட். எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோன்லயே காஃபி மக் வாங்கணும்னு இருந்தது. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. இந்த ஸ்கொயர் ஷேப். சி இங்கேயுமே ஹேண்டில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க இது. அண்ட் தே செட் ஸ்டோன் இதுல வந்துட்டு ஹீட் ரொம்ப நேரம் தாங்கும் கூட. இஃப் யூ போர் இட் ஹாட் அண்ட் லைக் அதை அப்படியே வச்சிங்கன்னா கூட ரொம்ப நேரம் சூடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் தட் இஸ் ட்ரூ, பட் மேபி வில் கிவ் இட் அ ட்ரை. இந்த ஸ்டோன் வேர் கலெக்ஷன் எல்லாம் நம்ம பாட்டி காலத்துல நிறைய போச்சு. எங்க பாட்டி சைட்ல எங்க அம்மா கிட்ட எல்லாம் கூட மேபி ஷீல் ஹேவ் இந்த கல் சட்டி. நம்ம இந்த மாதிரி மணிப்பூர் கல் சட்டி எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கல்லில போயிட்டு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இட்ஸ் கால்ட் லாங் பி ஆர்ட். ஓகே, LONGPI லாங் பி ஆர்ட். அவங்க வந்துட்டு அதுல வந்து குக்வேர் பண்றாங்க. லாங் பி குக்வேர் தான் அது பேரே மணிப்பூர்ல. அண்ட் இட் இஸ் நாட் லைக் ஸ்டோன்ல அப்படியே செதுக்கிறது கிடையாது. இட்ஸ் அ பாட்ரி. பிகாஸ் அவங்க அந்த பிளாக் ஸ்டோனை ஃபுல் பவுடர் பண்ணி அப்புறமா பண்றாங்க. ஸோ இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பாட்ரி தான் நமக்கு. தட்ஸ் அ வெரி நைஸ் ஆர்ட் ஃபார்ம் தட் ஐ வாண்டட் டு அப்ரிஷியேட். ஸோ அதுவும் ஒன்று வாங்கினேன். நெக்ஸ்ட் எந்த எக்ஸிபிஷனுக்கு போனாலும் விமன் ஜென்ரலா பண்றது என்ன, செராமிக்ஸ் கலெக்ஷன்ல இருந்து ஏதாவது தூக்கிட்டு வருது தானே. நானும் அதே தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வெறும் இந்த பாத்ரூம்ல வந்துட்டு ஹேண்ட் வாஷ்க்கும் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் வைக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் அதுதான் வாங்கினேன். ஸோ எனக்கு மக்ஸ் வாங்கணுன்ற இன்டென்ஷன்ல நான் போனேன், போல்ஸ் வாங்கணும் இன்டென்ஷன்ல போனேன். பட் இதுல ஆல்ரெடி நான் வந்து மக்ஸ் ஸ்டோன் வேர்ல வாங்கிட்டேன்றதுனால இதுல நான் எடுக்கல. இதுதான் வந்து அந்த ஹேண்ட் வாஷ். லுக் அட் த பெயிண்டிங். இது எல்லாமே வந்து ஹேண்ட் பெயிண்டட். இட் லுக் வெரி கியூட். நிறைய சைசஸ்ல நிறைய வெரைட்டிஸ்ல கோனிக்கல் ஷேப்ல இதுல இன்னும் கொஞ்சம் டாலா இருந்தா நிறைய வச்சிருந்தாங்க. ஐ காட் திஸ் பிகாஸ் அங்க இருந்ததுல இது மட்டும் தான் ஒரே ஒரு பீஸ் இருந்தது. அந்த சின்ன ஒரு லேடிஸ்க்கே இருக்கிற ஒரு அல்ப புத்தி இல்ல, யாருக்கிட்டயுமே இல்லை என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ திஸ் பிரிண்ட் வாஸ் வெரி குட். ஸோ ஐ காட் திஸ் ஃபார் மீ. இது வந்து கொஞ்சம் பிக்கர் சைஸ் இல்லையா இது. அண்ட் தென் ஐ காட் ஒன் மோர் இந்த மாதிரி. Okay, this is longer than that. See, long and thin, and இது வந்து கொஞ்சம் குண்டு குண்டா இருந்தது. ஸோ நான் என்னோட பாத்ரூம்ல எவ்வளோ இடம் இருக்குன்றத பொறுத்து நான் ஐ காட் 2 என்னோட 2 பாத்ரூம்ஸ்க்கு. தென் இது கூட வந்து ஐ காட் திஸ் ஆல்சோ. ஓகே, ஒரு செட்டா. இதுதான் வந்து அந்த டூத் பிரஷ் அண்ட் டூத் பேஸ்ட் ஹோல்டர். எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாவே இந்த சோப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ற இந்த காலத்துல இருந்தே செராமிக் சோப் கேஸ் வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஆசை. சோ இது வந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சோ தட் பிரஷ் வந்துட்டு நம்ம அப்படியே வைக்கிறோம்னா தண்ணி ட்ரிப் ஆயிட்டே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கூட இதை அப்படியே எம்டி பண்ணிட்டு we can wipe and reuse. நல்லா இருந்தது, ஷோவாவும் இருந்தது, சீனாவும் இருந்தது. சோ திஸ் இஸ் ஒன் மோர் திங் ஐ காட். இது வந்து 350 300 அப்படிதான் சொன்னாங்க, 250 அப்படின்னு. நெகோசியேட். நீங்க வந்துட்டு ஒரே ஒரு டிப் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட எல்லாம் நெகோசியேட் பண்ணிட்டு அவங்க கவர்ல போட்டுட்டே இருக்கிற வரைக்கும் நெகோசியேட் பண்ணுங்க. பண்ணிட்டு கவரை கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு ஓடி வந்துருங்க. பட் ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா,
இப்ப நம்ம மால்ஸுக்கு போய் வாங்குறோம் இல்லையா, மால்ஸுக்கு போய் வாங்குறது, பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வாங்குறது, அங்கெல்லாம் நம்ம வாங்குறப்போ, நம்ம ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுறப்போ கூட we never bargain. ஓகே, நம்மள வந்து கேவலமா நினைச்சிருவாங்க அப்படின்ட்டு. பட் நம்ம வந்துட்டு இந்த லோக்கல் ஆர்டிசன்ஸ், சின்ன சின்னதா கிராஃப்ட் பண்ணி விற்கிறவங்க கிட்ட தான் நம்மளோட சீன் எல்லாம் காட்டுவோம். பார்கெயின் பண்ணுங்க, ஏன்னா நீங்க பார்கெயின் பண்ணுவீங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்களே ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் ஏத்தி தான் சொல்லுவாங்க. சோ ரொம்ப பார்கெயின் பண்ணி சண்டை போடாம வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆர்ட் அப்ரிஷியேட் பண்ணிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்ட்பா இது போறோம் அப்படின்னு ரீசனபிளா இருக்கிற அளவுக்கு நெகோசியேட் பண்ணிட்டு வாங்க. நீங்க அதான் சொல்லுவாங்க, அந்த மன்மத நம்ம படத்துல ஒரு பாட்டு வரும், கீரை வாங்க காரில் போய் பேரம் பண்ணுற அப்படின்ட்டு. காரை எடுத்துக்கிட்டு கீரை வாங்க போயாச்சு, கார் வாங்க முடியுது, நம்மளால கீரை வாங்க முடியலையா? அந்த ஒரு 10 ரூபாய் ஒரு கட்டுன்னு சொல்றவங்க தான் என்ன 10 ரூபாய்க்கு 2 கட்டு கொடு அப்படின்னு நம்ம சண்டை போடுவோம். அதை பண்ணாம நம்மளோட இந்த பார்கெனிங் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரியர்ல சேலரி நெகோசியேட் பண்ற இடத்துலயும் மால்ஸ்ல வாங்க போற இடத்துலயும் காமிச்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ ட்ரை அண்ட் டூ தட். இங்க வந்துட்டு ரீசனபிளா நெகோசியேட் பண்ணுங்க, நெகோசியேட்டே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லல. பிகாஸ் நம்மள வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு நம்ம நிறைய கம்மி பிரைஸ் கேட்போம், அவங்களே ஒரு 10-20 ரூபாய் அப்படி ஏத்தி தான் சொல்லுவாங்க. அதனால நீங்களுமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரிசர்ச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் வாங்குங்க. நானுமே இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எனக்கு இதெல்லாம் வேணும்னு நான் பார்த்திருந்தது மைண்ட்ல ஓவர் ஃபியூ இயர்ஸ் தான் நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தது தான். பட் அப்பத்துல இருந்து செக் பண்ணி நேற்று எதிர்த்து இதெல்லாம் கிடைச்சோடனே நானுமே போறப்போ எதுவும் வாங்கக்கூடாதுன்னு தான் போனேன். பட் ஐ எண்டட் அப் பையிங் பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் இதெல்லாம் நல்லா இருக்கு, கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு. நீங்க வந்து ஸ்லைட் டேமேஜ் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ்ல டோன்ட் வரி அபவுட் இட், நீங்க எடுத்துக்கோங்க. ஆஸ்க் ஃபார் சம் கன்செஷன், நீங்க கொஞ்சம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல எடுத்துக்கோங்க. பட் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, அந்த ஹேண்ட் பெயிண்டட் க்ளோதிங்ல எல்லாம் கூட குட்டி குட்டியா மிஸ்டேக்ஸ் இருக்கும். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹேண்ட் கிராஃப்ட். ஓகே, அதை வந்து நீங்க அப்ரிஷியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது குட்டி அவ்வளோன்னு இடத்துல எனக்கு டாட் இருக்கு, இவ்வளோன்னு இடத்துல ஒரு டேர் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சம்டைம்ஸ் இஃப் இட் இஸ் லைக் சம்திங் தட் யூ கேன் காம்ப்ரமைஸ் வித், ப்ளீஸ் டூ காம்ப்ரமைஸ் அண்ட் கெட். பிகாஸ் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நம்ம இடத்துக்கு வருது. நம்ம போய் வந்து மணிப்பூர்ல இருந்து பாத்திரம் வாங்கிட்டு வருவோமான்னு கேட்டா மாட்டோம். நம்ம போயிட்டு வந்துட்டு எங்க அந்த செராமிக்ஸ் எல்லாம் பண்றாங்களோ அவங்க போய் ஃபேக்டரியில இருந்து தேடி வேற ஊர்ல இருந்து வாங்கிட்டு வருவோமான்னு கேட்டா மாட்டோம். ஸோ பெட்டர் நீங்க அங்கெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்றதுனால தான் தே ஆர் கமிங் டு ஆர் பிளேஸ். ஸோ அப்ரிஷியேட் த லைக் ஆர்டிஸ்ட் அண்ட் த ஆர்ட். அண்ட் ரொம்ப வந்துட்டு பார்கெயின் பண்ணி அந்த ப்ராடக்டோட வேல்யூவை குறைக்காம ஓரளவுக்கு டீசெண்டா பார்கெயின் பண்ணி தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஃபேப்ரிக் கடையில வந்து இந்த டேபிள் ஷேக்காச்சா இந்த இருங்க இந்த டேபிள் ரன்னர் வந்து நான் வாங்கினேன். எனக்கு வந்து இந்த கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் செட்டப்ல இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா நான் அதை ஃபோல்டு பண்ணி தான் இன்னும் வச்சிருக்கேன். இந்த சைடும் இருக்கு. இதுல வந்து இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்ததா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெடிஷ்னலா சூப்பரா இருக்கே அப்படின்னு. ஸோ ஐ காட் திஸ் ஒன். அண்ட் தென் அவங்க வந்து கர்டன்ஸ் எல்லாமும் விற்கிறாங்க. திஸ் இஸ் லைக் இன் லினன். நான் வந்து இதை வந்து லினன் ஃபேப்ரிக்ல தான் வந்து வாங்கியிருக்கேன். லினன் அண்ட் காட்டன் மிக்ஸ். ஓகே, அதுல நான் வாங்கியிருக்கேன். இட் கம்ஸ் வித் குட் லைனிங் ஆல்சோ அண்ட் இட் இஸ் திக் எனஃப் ஃபார் யூ டு பை. அண்ட் ஸ்டிச் கூட டபுள் ஸ்டிச்சும் ஓவர்லாக் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த ஃப்ரில் வந்து சைட்ல ரொம்ப நல்லா இருந்தது இந்த டேபிள் ரன்னர். ஸோ இது ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் ஒன் மோர் இஸ் இது. ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் கோலம் டிசைன் வந்து எனக்கு வால்லயே பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து நான் இன்னும் பண்ணல. திஸ் டிசைன் வாஸ் சோ குட். இதுலயே மரூன் கலரும் ஒன்று இருந்தது. பட் அதுல கொஞ்சம் இங்க ஸ்டிச் எல்லாம் விட்டு இருந்தது. ஸோ அது பெயிண்டிங்ல மிஸ்டேக் ஆயிருந்தா நான் விட்டுருப்பேன். ஸ்டிச்ல மிஸ்டேக் ஆனதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் அண்ட் ஐ லைக் த கிரீன் ஒன் ஆல்சோ பெட்டர். ஸோ நான் இதுவுமே வாங்கினேன். இது ரெண்டுமே they told somewhere around 600-650. I got it for 400 each. ஸோ இதுவுமே நல்லா தான் இருந்தது. ரொம்பவே அழகா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இவங்க கிட்டயே வந்துட்டு கர்டன்ஸ் கூட நிறைய இருந்தது. பிகாஸ் நான் எங்க வீட்டுல வந்து எல்லாமே ட்ராக் கர்டன்ஸா வச்சிருக்கிறதுனால அது வந்து கஸ்டமைஸ் பண்ணணும்ன்றதுனால நான் வாங்கல. ஐ எம் ஆல்சோ பிளானிங் டு பை சம் கர்டன்ஸ். உங்களுக்கும் ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. ஐ வாண்ட் சம் லைட் பிரீசி கர்டன்ஸ். அதை தான் நான் வந்து பார்க்கணும்னு இருக்கேன். So this is about the fabric இல்லையா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட லெதர் ஸ்லிப்பர்ஸ் பார்த்தோம், தென் ஸ்டோன் வேர் கலெக்ஷன், தென் செராமிக், தென் ஃபேப்ரிக். இப்போ வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம் ஒன்று காட்ட போறேன். See, இது வந்து ஒரு லேம்ப் ஷேட். ஓகே, செம்மையா இருந்தது. நான் இதுக்குள்ள இன்னும் வந்து லைட் போடல. லைட் போட்டா அப்படியே எல்லாத்தையும் டிம் பண்ணிட்டு எல்லாத்தையும் லைட் வீட்டுல இருக்கிறதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்க உள்ள வந்து ஹோல்டர் இருக்கு பாருங்க,
அதுல நீங்க வந்துட்டு அந்த பல்ப் மாட்டிட்டு இதை வச்சு பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இதுவுமே வந்து ஹேண்ட் பெயிண்டட் தான். ஓகே, இது வந்து ஒரு ஷீட்ல ஹேண்ட் பெயிண்ட், இது வந்து நல்லா திக்கான ஷீட். ஓகே, இந்த ஷீட்ல வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபுல்லா. இந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். சி, இட் லுக்ஸ் சோ கியூட் அண்ட் லுக் அட் த கலர்ஸ். அவங்க வந்துட்டு இது ஃபுல்லு ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி இல்ல குட்டி குட்டியா டாட்ஸ் எல்லாம் ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ தட் த லைட் இஸ் லைக் யூனோ வெளியில வர மாதிரி. அண்ட் இந்த பெயிண்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்றாங்கன்னே தெரியல. அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு 1650 அப்படி சொன்னாங்க. 1200க்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் ஐ லவ் எனி ஆர்ட் ஃபார்ம். ஓகே, நானுமே இந்த மாதிரி சும்மா உட்காந்து பேப்பர் எடுத்து கிறுக்கி நிறைய வரையறது ட்ரை பண்ணுவேன். ஸோ சம்வன் இவ்வளோ அழகா பண்ண முடியும்னா ஐ ரியலி வுட் லவ் டு அப்ரிஷியேட். ஸோ நான் இதுவுமே வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள வந்துட்டு நான் லைட் போட்டுட்டு அப்புறமா வீட்டில் எங்கேயாவது செட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஐம் ஆல்வேஸ் ஃபாண்ட் ஆஃப் லாட் ஆஃப் லேம்ப்ஸ். வீட்டில் ஆல்ரெடி 2 பெரிய லேம்ப் எல்லாம் இருக்கு. பட் திஸ் ஒன் வாஸ் வெரி கலர்ஃபுல். தட் வாஸ் ஜூட். அதனால நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் வெரி நைஸ். நிறைய சைசஸ்ல இருக்கு. இவ்வளோண்டுல இருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் 3 ஃபீட் அளவுக்குலாம் நான் பார்த்தேன். அவ்வளோ பெருசு இருந்தது. குட்டி டேபிள் மேல கார்னர்ல ஸ்டடி டேபிளையோ ஸ்டடி டெஸ்க்லயோ வைக்கிற மாதிரி கூட சூப்பரா இருந்தது. ஸோ நீங்களுமே போய் கலெக்ஷன்ஸ் செக் அவுட் பண்ணுங்க, நெகோஷியேட் பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. எதுக்கோ செலவு பண்ணும்போது இந்த மாதிரி கியூட்டா விஷயம்லாம் செலவு பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கு ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு சேவ் சம் மணி, டேக் இட் ஃபார் யுவர் செல்ஃப். இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மணி எடுத்து வச்சுட்டு பண்ணுங்க. சும்மா வந்துட்டு மந்த்லி பட்ஜெட்ல வந்துட்டு டபக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடாதீங்க. நான் வந்து ரொம்ப நாளா இதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு வச்சிருந்ததுனால நான் வந்து வாங்கினேன். அதுதான் இது. So you also try and plan your expenses so that you don't end up having zero money in your account before the month gets over. Okay, so இதுவுமே வந்து சூப்பரான ஒரு கலெக்ஷன். அது லைட் போட்டு வீட்டில் எங்கேயாவது செட் பண்ணிட்டு நான் காட்டுறேன். that was such a beauty. அந்த கடையில வந்துட்டு அப்படியே டிஸ்பிளே அப்படி வச்சிருக்கிறத பார்த்தும் போதே எனக்கு வந்து ஐயோ என்னடா இவ்வளோ அழகா இருக்கு. எந்த கடைக்கு போனாலும் அங்க இருந்து நான் இந்த கடையை சைட் அடிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லா அட்ராக்டிவா இருந்தது. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தது. இது வந்து ஃபுல் கலர்ஸ் இல்லையா, ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் இருந்தது. தென் அதுல நீங்க ஒயிட் லைட் போட்டீங்கன்னா that will give a different vibe. தென் வந்து எல்லோ அண்ட் ஒயிட்ல இருந்தது. that was also beautiful. but because எனக்கு ஆல்ரெடி ஒரு மோனோடோன் வெறும் ஜூட்ல எல்லோ என்கிட்ட இருக்கிறதுனால I want something colorful for my house, so I got this. so please do check out. அந்த கடையுமே போய் செக் அவுட் பண்ணுங்க, நெகோஷியேட் பண்ணுங்க, ஓரளவுக்கு நெகோஷியேட் பண்ணுங்க, அப்புறம் வாங்கிருங்க. ஓகே, அது then I got this wooden stand. okay, see, இங்க வந்து மேல கப் கேக்ஸ் வைக்கிறோம். ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் யூ கேன் see. இவ்வளவுதான் ஃபுல்லா. ஓகே, சோ இது வந்து சூப்பரா அம்மா ஹெவியா இருக்கு ஆக்சுவலி. see, ஓகே, இங்க மேல 2 பிளேட்ஸ் இருக்கா. இது வந்து ஆக்சுவலா கப் கேக் ஸ்டாண்ட்னு சொன்னாங்க. நான் இதை வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு திஸ் இஸ் அகேஷியா வுட். ஓகே, இதை வந்து எனக்கு 1200 சம்திங் சொன்னாங்க. நான் I ended up getting it for 6000 because there was a minor repair here which I have to fix. okay, நான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். but as such this product was very good. okay, பயங்கர ஹெவி. அண்ட் மேல இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஆர்ட் பேர் சொன்னாங்க. இந்த மார்பிள் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேரு. நான் வந்து அது வந்து I forgot, I didn't get it right. நான் வந்துட்டு கூகுள்ல ரிசர்ச் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு I mention what it is called இங்க. ஸோ இது சூப்பரா இருக்கா. இது கூடவே நான் இன்னொரு ஒரு ஐட்டமும் வாங்கினேன். 1 second, சாரி, வெரி ஹெவி. ஓகே, see this stand. நான் இது வந்து அப்புறமா போட்டோஸ் போடுறேன். ஓகே, தனியா வச்சு this stand I got. this is a foldable stand. see, இது இருக்கா, இப்படியே எடுத்து போலாம் இந்த மாதிரி. இது வந்து கீழே உட்காந்து, எனக்கு வந்து எப்பயுமே கீழே உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி கால் மடிச்சு உட்காந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐம் நாட் அ பிக் சோஃபா பர்சன். எனக்கு கேப் கிடைச்சா கீழே போய் உட்காந்துருவேன். ஸோ அந்த மாதிரி கீழே உட்காந்துட்டுப்போ எனக்கு வீட்டில் வந்துட்டு டாக் இருக்கு இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு பயங்கர ஃப்ளஃபியா இருப்பான். அவனோட கோல்டன் கிளிட்டர்ஸ், அவனோட ஹேர்ஸ் எங்க பாரு இருக்கும். ஸோ நான் தரையில வச்சுட்டு எப்பயாவது சாப்பிடணும்னு நினைச்சா என்னால முடியல. ஸோ தரையில வச்சா கையில தட்டில் அப்படியே வச்சுக்கணும், கையில அப்படியே காஃபி வச்சுக்கணும், 2 நிமிஷம் கூட ரிலாக்ஸா பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு குட்டியா இருக்கா. நான் அப்படியே ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஒரு குட்டி டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணி நான் இதுலயே சாப்பிட்றது கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல வாங்கினேன். திஸ் இஸ் ஆல்சோ பயங்கர ஹெவி. இதுவுமே வந்து செம பியூட்டிஃபுல்லான ஆர்ட் ஒர்க் இது. அது அழகா மார்பிள் மாதிரி அதை ஃபுல்லா எம்பலிஷ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த பக்கம் கொஞ்சம் சன் நல்லா வரதுனால நான் இது வச்சு ட்ரை பண்றேன்.
வெரி ரிஃப்ளெக்டிவ் இட் இஸ் அண்ட் வெரி ஹெவி இட் இஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ஃபினிஷும் சூப்பரா இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி 2500 கிட்ட சொன்னாங்க. அகெயின் ஐ ஷோட் ஆல் மை ஸ்கில்ஸ். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல குட்டி குட்டி ரிப்பேர் இருக்கு, அவங்க அப்படியே திருப்பி எடுத்துட்டு போறோம்னு தான் சொன்னாங்க. அதை நான் நெகோசியேட் பண்ணி அந்த தப்பெல்லாம் வெளியே தெரியாத மாதிரி கேமோஃப்ளாஜ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதை வந்து நெகோசியேட் பண்ணி தான் நான் அது வாங்கினேன். ஐ லுக் ஃபார் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். பட் ரொம்ப மைனர் எரர்ஸ் இருக்குன்னா ரொம்ப ஃபேன்சியா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாம நான் கொஞ்சம் அதை எப்படி நம்ம அதை வந்து சரி பண்ணி யூஸ் பண்ண முடியும்னு பார்த்து நான் நிறைய விஷயம் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். நான் அப்படிதான் இதையும் வாங்கியிருக்கேன். நான் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல குட்டி குட்டியா வந்துட்டு இந்த கீழே இந்த பலகெல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு, கொஞ்சம் வந்து மடங்கி இருக்கு, உடஞ்சிருக்கு, உடையில ஸ்கிராச் இருக்கு. ஓகே, பட் இந்த மூலையில சி ஓகே இங்க தெரியுதா இது. ஓகே, இதுக்கு people have rejected this piece. எனக்கு அது வந்து அவ்வளவு பெரிய தப்பா தெரியல. அண்ட் ஐ ஸ்டில் காட் திஸ் லைக் ஒரு 40% டிஸ்கவுண்ட்ல நான் வந்து எனக்கு இது கிடைச்சது இந்த ப்ராடக்ட். ஸோ வை நாட்? நான் அவ்வளோண்டு மிஸ்டேக் யார் போய் பார்க்க போறாங்க? நீங்க அவ்வளவு சூப்பரா வாங்கி வச்சு சம்டைம்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா வச்ச அடுத்த செகண்ட் நம்ம வீட்டுல யாராவது ஸ்கிராச் போட்டா இல்ல எதனா ஆச்சுன்னா ஐயோ ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றதுக்கு எப்படியும் நடக்கும்ல. அப்படியே வச்சுக்கோமா, ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் எல்லாம் கை கால் படும், இதை தொடாத அதை தொடாத நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ காட் திஸ். இதோட லுக் அண்ட் ஃபினிஷ் இஸ் சம்திங் தட் அட்ராக்டட் மீ. எனக்கு இது மாதிரி ஒரு குட்டி டேபிள் எப்படியும் வேணுமா இருந்தது. ஐ காட் இட். இதை வந்து நான் வந்து பெட் சைட் டேபிளாகவும் யூஸ் பண்ணலாம், என்னோட ஈவினிங் ஃப்ளோர்ல உட்காந்து நான் காஃபி டீ குடிக்கிறப்போ அதுக்கும் நான் யூஸ் பண்ணலாம், என்னோட குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் இது மேல கேமரா வச்சுட்டு ஷூட் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் நம்ம வாங்கிட்டு வந்தது. நிறைய வாங்கின மாதிரி இருந்தது, ஆனா இப்பயும் நிறைய தான் வாங்கியிருக்கேன். காட்டும் போது டக்குன்னு முடிஞ்சிச்சோன்னு தோணுச்சு. ஸோ தீஸ் ஆர் மை கலெக்ஷன்ஸ். சூப்பர்வான சாரீஸ், லினன் சாரீஸ், தென் ராஜஸ்தானி சோலிஸ், அப்புறம் பயங்கர ஒர்க் பண்ணியிருந்த துப்பட்டா சாரீஸ் எல்லாம் அந்த முல்மல் அந்த இதுல இருந்தது, அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் இருந்தது. கலம்காரி பிரிண்ட்ஸோட நிறைய இருந்தது. தென் இந்த உட்டன் கார்விங்ஸ், மை காட், நம்ம வந்து இந்த கோயில் எல்லாம் பார்ப்போம்ல, ஆர் அந்த பழைய செட்டிநாடு ஹவுசஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே என்ட்ரன்ஸ்லயே பயங்கர உட் கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. அந்த குட்டி குட்டியா இல்ல, என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு அன்னம் வச்சிருப்பாங்க, தென் வந்துட்டு வால் பிராக்கெட்ஸ் இருக்கும், தென் வந்துட்டு விஷ்ணுவோட அவதாரங்கள்லாம் வச்சு ஒரு பெரிய ஃப்ரேம் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உட்ல கார்வ் பண்ணது பெரிய பெரிய ஐடல்ஸ், தென் பிராஸ்ல கூட நிறைய இருந்தது. பயங்கரமான கலெக்ஷன்ஸ். நீங்க வந்துட்டு புதுசா இப்ப வீடு கட்டிட்டு இருக்கீங்க, யூ வாண்ட் டு பை சம் ஆசம் அண்ட் யூனிக் ஹோம் டெக்கர் அப்படின்னா ப்ளீஸ் டூ செக் அவுட் தஸ்த்கார். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 4 days இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கோ அண்ட் செக் அவுட். கண்டிப்பா நீங்க வந்துட்டு ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. டே வெல் ஸ்பெண்ட். பாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் யோர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் டேக் யோர் வைஃப்ஸ். உங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்களும் போய் பாருங்க. இது இல்லாம இன்னுமே கூட நிறைய வாட் யூ சே eco friendly products இருந்தது. தென் கோகனட் ஷெல்ஸ் வச்சு பிளான்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க, லேம்ப்ஸ் பண்ணியிருந்தாங்க, பேம்பூல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. தென் கிளே டெரகோட்டா ஜுவல்லரி இருந்தது, உட்ல பண்ணியிருந்த ஜுவல்லரி இருந்தது. தென் யூஸ்வல் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஃபேப்ரிக் சொல்லிட்டேன், எக்கச்சக்கமா இருந்ததுங்க. நான் எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நீங்க சுத்தி சுத்தி பாக்குறப்போ டயர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா சாப்பிடறதுக்கும் நல்ல ஸ்டால்ஸ் இருந்தது. டெல்லி, மகாராஷ்டிரா, ராஜஸ்தானி, அப்புறம் நம்ம எங்க இருந்தாலும் மோமோஸ் வந்துருவாங்களே, மோமோஸ், அந்த மாதிரி சுகர் கேன் ஜூஸ், டீ ஸ்டால், அப்புறம் இந்த பாப்பட், பிக்கிள்ஸ் அதெல்லாம் விற்கிற ஒரு ஸ்டாலு, அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் விற்கிற ஒரு ஸ்டாலு, பெர்ஃப்யூம்ஸ், அப்புறம் வந்துட்டு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் as in இந்த ஹைபிஸ்கஸ் எசன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சு, ரோஸ் எசன்ஸ் அதெல்லாம் வச்சு சிரப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது அந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருந்தது. சூப்பரா இருந்தது. எனக்கு வந்துட்டு பத்தல டைம். ஓகே, இட்ஸ் ஓபன் ஃப்ரம் 11 in the morning until 8 at night. ஓகே, லேட் ஈவினிங். அப்படியே நான் வீக் டேல போனா கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சு போனேன். பெங்களூர்ல கேட்கவா வேணும், நீங்க எங்க கோயிலுக்கு போங்க அங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க, சாப்பிட போங்க ஒரு 500 பேர் இருப்பாங்க, நீங்க வந்துட்டு பப்புக்கு இப்ப போனா அங்கேயும் 500 பேர் இருப்பாங்க. இங்கே வந்துட்டு வீக் டே எல்லாம் ஆபீஸ்ல தானடா இருக்க போறாங்க, மத்தியானம் எங்க வர போறாங்கன்னு பார்த்தா வீக் டேல கூட அவ்வளவு பேர் இருக்காங்க. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தேன். அண்ட் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ், ப்ளீஸ் கோ அண்ட் செக் அவுட். இது எந்த பிராண்டிங்கும் ப்ரொமோஷனும் இல்லை, நான் போனேன் எனக்கு பிடிச்சிது. ஸோ பெங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாம் ப்ளீஸ் கோ
வர்த் விசிட்டிங். சும்மா விண்டோ ஷாப்பிங்காக அதை அடிச்சுட்டு வாங்க. வந்துட்டு ஏதாவது பிடிச்சிருந்தா தூக்கிட்டு கூட வாங்க. உங்களுக்கு டேபிள் மேட்ஸ் ரன்னர்ஸ் அதெல்லாம் கூட நிறைய இருந்தது. பேம்பூல பண்ணுது, மூங்கில பண்ணுது, தென் இந்த பாய் பின்ற அந்த மெட்டீரியல்ல ஐ டோன்ட் நோ சனல் ஜூட்ல பண்ணியிருந்தாங்க. நிறைய இருந்தது. எதை சொல்றது எது இருந்ததுன்னு தெரியல, அவ்வளோ நிறைய இருந்தது. பயங்கரமா டெம்டிங்கா இருக்கு எனக்கு திருப்பி போகணுன்ட்டு. பட் ஐ ஹவ் ஷாப்ட் இனஃப் ஃபார் மை செல்ஃப் ஃபார் த என்டையர் இயர். அதனால பயங்கரமான கலெக்ஷன்ஸோட நானுமே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஐ ஷோ யூ ஹவ் ஐ யூசிங் தீஸ் ப்ராடக்ட்ஸ். So until we meet again, see you, bye.